ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 நபர்களை சென்னை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இந்த வழக்குல தொடர்புடையதாக, இந்த வழக்குக்கு கொலைக்கு தொடர்புடையதாக மேலும் 3 நபர்கள், கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 3 நபர்களையும் சென்னை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி கைது செய்தனர். இவர்கள் கொலைக்கு உடந்தையாக அந்த 8 பேர் நபருடன் சேர்ந்து இவர்கள் உதவி புரிந்தது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்தது. குறிப்பாக நேற்று இரவு 7 மணி அளவுல பெரம்பூர் பகுதியில் வைத்து, அவரது வீட்டருகே வைத்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்தனர். இந்த வழக்கு தொடர்பான சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில நேற்று 8 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 8 நபர்களில் முக்கிய நபரான ஆற்காடு சுரேஷின் சகோதரர் புன்னை பாலு என்பவர் தனது அண்ணன் கொலைக்கு பழிவாங்கவே இந்த கொலை செய்திருப்பதாக அவரது வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். மேலும் 8 நபர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறனர். ஏற்கனவே இவர்கள் மீது ஏதேனும் தொடர்புல ஏதேனும் இருந்தாரா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 3 நபர்களும் தற்போது ஆஜராகி இருப்பதால அவர்களிடமும் தற்போது தனி இடத்துல வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் எந்த அளவிற்கு இந்த கொலைக்கு உடந்தையாக செயல்பட்டனர் என்பது தொடர்பாகவும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த 3 நபர்களும் ஏதேனும் இவர்களுக்கு உடந்தையாக ஏதேனும் செயல்பட்டனரா என்பது தொடர்பாகவும், இவர்கள் ஏதேனும் கத்தி ஏதேனும் சப்ளை செய்தனரா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 8 நபர்களையும் கூடிய விரைவில் அங்க இருக்கக்கூடிய, அதாவது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் அவரது குடியிருப்புல சென்று இவர்களை ரிமாண்ட் அடிக்கவும் போலீசார் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் 3 நபர்களை கைது செய்யப்பட்டிருப்பதால் அவர்களிடம் தனியாக வைத்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.